ஹாய் 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 ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்டில் எக்ஸ்பி ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். அதுவும் ரொம்ப எக்ஸ்பியான எக்ஸ்பி ஃபார்மு, அதுவும் டபுள் எக்ஸ்பி, அதுவும் நமக்கு டபுள் யூஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் மட்டும் கட்ட வேண்டியிருக்கும். அது வேறு எதுவும் ஃபார்ம் இல்லை, பொட்டேட்டோ ஃபார்ம் தான். நான் சொல்கிறேன் பொட்டேட்டோ ஃபார்ம் எதுக்கு கட்ட சொல்கிறேன்னு. இப்போ நான் செஸ்ட்டு ஸ்மோக்கர் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன் தெரியுமா? அதுக்கு முன்னால் இது வந்து நம்ம ஸ்லைம்ஸ்லாம் வந்து நம்மளை அடிச்சுட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல கட்ட ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு 2 டேட் போட்டுக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா போட்டேனே, ஓகே, அது ஒன்று உடச்சி விட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது மேலே ஸ்மோக்கர் போட்டு விட்டுக்கலாம். 1 2 ஸ்மோக்கர் போட்டாச்சு. இப்போ சைடில் வந்து ஹோப்பர் போட்டுக்கலாம். இங்கே ஒன்று உட்காந்து போடணும், உட்காந்து போட்டால் தான் கரெக்டாக போட முடியும். உட்காந்து போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு ஹோப்பர் போட்டுக்கணும். நான் பண்ணுறத நல்லா பார்த்துக்கோங்க, இதே மாதிரி போடணும், அப்போ தான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. இப்போ இங்கே ஒரு டேட் போட்டு இங்கே ஒரு ஹோப்பர் போட்டுக்கணும். இங்கே ஜஸ்ட் ஹோப்பர் தான் போடணும்னு நினைக்கிறேன். நம்ம ஹோப்பர் போட்டாச்சு. இங்கே இதுக்கு மேலே பேரியல் போடக்கூடாது, செஸ்ட்டு தான் போடணும். நான் ஒரு அவசரத்தில் பேரியல் போட்டேன். இப்போ இதை உடச்சி விட்டு நம்ம செஸ்ட்டு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்கடா உடைக்கிறது எதுவும் காணா? ஒரு ஹாப்பரில் போய் சேர்ந்துருச்சோ? ஆமாம், ஹாப்பரில் தான் போய் சேருது. நம்மக்கிட்ட போய் எதுவுமே வரல. அப்போ ஹாப்பர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ ஸ்மோக்கருக்குள்ளே தான் இருக்கும், ஏன்னா ஆஃபர்லேருந்து வந்திருக்கும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு பேரல், இதில் ஒரு பேரல் இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இங்கே எடுத்தாச்சு. இப்போ சைடில் செஸ்ட்டு வச்சிடலாம். சைடில் மேலே செஸ்ட் வச்சிடலாம். இப்படி உட்காந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. நான் வைக்கிற மாதிரியே தான் வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது யூஸ் ஆகும். கீழே எதுக்கு டர்ட் போட்டிருக்குன்னா இதை அந்த இடத்துல வச்சுக்கலாம், ஏன்னா தரையில் வச்சா நல்லா இருக்காது. நமக்கும் அந்த இடத்துல வச்சா ஒரு சேஃப்டி, ஒரு பிளாக் மேலே. அதனால் இப்போ இதை கீழே டர்ட்லாம் உடச்சி விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம லிவர் மாட்டணும். லிவருக்கு முன்னாடி என்னடா ஸ்லைம்ஸ் இப்படி வந்துகிட்டே இருக்கீங்க, அடி வாங்கிக்க. அவ்வளோதான், அடி அடித்தாச்சு. இன்னும் இந்த மாதிரி பெருசெல்லாம் வரத்துக்குள்ளே டக்குன்னு முடிக்கணும். இங்கே லிவர் வைக்கணும். இங்கே லிவரை வச்சு இங்கே 2 லிவரை வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வச்சாச்சுன்னு நினைக்கிறாமா, இங்கே இந்த 2 லிவரை வச்சாச்சு. இப்போ இந்த டேட் பிளாக்ஸ்லாம் உடச்சி விட்றலாம். இப்போ இதுக்கு உள்ளே வந்து நம்ம என்ன வைக்க போகிறோன்னா பொட்டேட்டோ தான் வைக்க போகிறோம். பொட்டேட்டோ வச்சிடலாம். இங்கே ஒன்று முதல்ல அந்த லிவரை இழுத்து விடணும், மறந்துட்டேன். லிவரை இழுத்து விட்றேன்னா இல்லையா, நான் அடி வாங்கி செத்துறோம் நாட்டுக்கு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஸ்லைம் பிளாக் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்கு. இதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள நாம மற்ற ஊசரியும் விட்டுருவோம் மாட்டேங்க. யாரா திருப்பி அடிக்கிறோம்? அடடே 3 பேர், இத்தனை பேர் மாட்டீங்க அதுக்குள்ளே? ஆமாம், நீங்கள் தான் ஸ்லைம் பிளாக் ஆச்சே. அடிக்க வருவீங்களாட்டுக்கு நீங்களாம். எவ்வளோ பேர் வந்தாலும் நான் தனியாக நிற்பேன், ஒத்தாளாக நிற்பேன். வாங்கடா, எவ்வளோ பேர் வரீங்களோ நீங்களும் வாழ்ந்துட்டே இருங்க. டேய், நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கே வாடா, நான்லாம் கோவமானா நீங்களாம் தாங்கவே மாட்டீங்கடா. டேய், என்னோடய டீமெல்லாம் அப்புறம் அவங்கள கூப்பிட்டு விட்ருவேன். அப்புறம் மேரிய ப்ரோ தான் அவங்கள வந்து சும்மா சொய்யுங்குவாங்க. அதுக்குள்ளே மேலே இந்த லிவரை ஆஃப் பண்ணி விடணும். ஐயோ, இதில் இருக்கிற பொட்டேட்டோலாம் இப்போ எடுத்து வச்சிடணுமா ஃபஸ்ட்லேருந்து? சரி, ஒவ்வொன்றா எடுக்கலாம். இப்போ எங்கே பொட்டேட்டோ எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த லிவர் ஆன் பண்ணோடனே சர்ன்னு பொட்டேட்டோ இதுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ நின்றுருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் பேரியரில் நம்ம வந்து கோல் வைக்குவோம். எதுக்காக நான் டபுள் யூஸ் சொன்னேன்னா, நமக்கு ஒரே நேரத்தில் ஃபுட்டும் யூஸ் ஆகும், அது போக எக்ஸ்பியும் ஏறும். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து அதுக்குள்ளே வைக்கலாம். இங்கே ஒரு பொட்டேட்டோ இருக்கும். இங்கே இன்னொரு ஹூப்பரில் ஏதாவது இருக்கா? இங்கே இந்த ஹூப்பரில் ஹூப்பரில் 35 இருக்குது, மொத்தம் 36 ஆச்சு. இப்போ 64 இதில் செஸ்ட்டில் வச்சிடலாம். மொத்தத்தையும் செஸ்ட்டில் வச்சாச்சு. இப்போ சைடில் வந்து நம்ம வந்து கோலை வைக்கணும். கோல் எங்கே இருக்குது? கோலில் வைக்கலாம். இப்போ ஒரு கோல் எடுத்தாச்சு. கோல் எங்கடா? ஒரு கோல், ஒரு இதுக்கு நம்ம கோலும் வேணும். கோல் இல்லைன்னா பேம்பூஸ், ஓகே, பேம்பூஸ் ஃபார்ம் நீங்கள் கட்டிக்கோங்க. பேம்பூஸ் ஃபார்ம் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், அதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி விட்டோனையும் நமக்கு வந்து இப்போ எக்ஸ்பி ஃபார்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒவ்வொரு பொட்டேட்டோவும் நம்ம எடுக்க நமக்கு வந்து எக்ஸ்பி ஏறும். இப்போ நான் 7ல் இருக்கேன். இப்போ இவங்களை அடிக்கிறனால நமக்கு எக்ஸ்பி வருதாட்டுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் முதல்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றி இதுங்களாம் அடித்து விடலாம். முதல்ல சாப்பிட்டாச்சு. இப்போ இதெல்லாம் முதல்ல சாவடிச்சலாம். சாவ் இதையும் அடி, அவ்வளோதான், அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ்பி கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ இருக்குது. பக்கத்தில் எந்த எக்ஸ்பியும் இல்லை. இதை எடுக்கும் போது இப்போ பாருங்கள் எக்ஸ்பி நமக்கு ஏறி இருக்கும். பாருங்கள், எக்ஸ்பி ஏறிடுச்சு. அதே மாதிரி இதை எடுத்தாலும் பாருங்கள் எக்ஸ்பி ஏறிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு 8க்கு போய் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இதை அடிச்சிடலாம். இதை எடுக்கிறது கணக்கு வச்சுக்காதீங்க. இப்போ வந்து பாருங்கள், இவ்வளோ எடுத்துட்டேன். இப்போ 8க்கு போயிடும் பாருங்கள். இப்போ இது ஒன்று எதுலையாவது ஒன்று எடுக்கணும், அவ்வளோதான்.
இப்போ இதில் 2 எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு 8 வந்துடும். இப்போ எக்ஸ்பி ஃபார்ம் 8 ஆயிடுச்சு பாருங்கள். இது நமக்கு டபுள் யூஸுங்க. இது நம்ம எடுக்கிறனால நமக்கு ஃபுட்டும் ஸ்டோர் ஆகும், நமக்கு எக்ஸ்பியும் கிடைக்கும். இது நமக்கு வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இது தானே என்னோடய எக்ஸ்பி ஃபார்ம். பாய் பாய், டாட்டா, பாய் ஃப்ரம் டிஜி.